Hello students, இன்னைக்கு 12th மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -2 4 1 -3. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -2 into -3, 6 minus 1 into 4, 4. So 6 minus 4 equal to 2, which is not equal to 0. Only if not equal to 0, A inverse exists. இப்போ inverse கண்டுபிடிக்கிறதுக்கு formula 1 by determinant of A into adjoint of A. Adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸை interchange பண்ணணும். -3 இங்கே வரும், -2 இங்கே வரும். ஸோ -3 -2 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஸோ -4 -1ன்னு மாறிடும். ஸோ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. Determinant of A 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/2 into adjoint of A matrix. -3 -4 -1 -2. நெக்ஸ்ட் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 into 5 5s are 25 minus 1 minus 1 into, so on the row and column it 1 1 1 5. So 5 ones are 5 minus 1, 5 minus 1 minus, so next plus 1 into 1 minus 5, 1 minus 5. So 25 minus 1 24 minus 1 into 5 minus 1 4 plus 1 into 1 minus 5 minus 4. 24 5s are 120 minus 1 into 4 minus 4. 1 into minus 4 minus 4. So 120 minus 8. 120 minus 8 112, which is not equal to 0. Since determinant of A is not equal to 0, A inverse exist. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 5க்கு அதோட ரோ காலம் விட்டுட்டா 5 1 1 5. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு ப்ளஸ், இங்கே மைனஸ். மைனஸ் 1 1 1 5, இங்கே ப்ளஸ். இந்த 1க்கு எடுக்கும்போது 1 5 1 1. டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ், ஸோ இங்கே மைனஸ். இந்த 1க்கு 1 1 1 5. நெக்ஸ்ட் ப்ளஸ் 5க்கு எடுக்கும்போது 5 1 1 5 ப்ளஸ், ஸோ இங்கே மைனஸ். இந்த 1க்கு 5 1 1 1. நெக்ஸ்ட் ப்ளஸ். இந்த 1க்கு எடுக்கும்போது 1 1 5 1. இங்கே ப்ளஸ், ஸோ இங்கே மைனஸ் 5 1 1 1. இங்கே கடைசியாக ப்ளஸ் 5 1 1 5. இப்போது சால்வ் பண்ணலாம். 25 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 5. இங்கே மைனஸ் 5 minus 1. இங்கே
25 minus 1. இங்கே minus 5 minus 1. இங்கே 1 minus 5. Minus of 5 minus 1. 25 minus 1. Transpose. இங்கே எழுதிக்கலாம். So 25 minus 1, 24. 5 minus 1, 4. 4 into in the minus, minus 4. 1 minus 5, minus 4. Minus of 5 minus 1, 4. Into in the minus, minus 4. 24 minus 4. Minus 4. 5 minus 4 into minus, minus 4. And then 24. So, இப்போ 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. இது மேட்ரிக்ஸில் 4 காமனாக எடுத்துக்கலாமா? காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? 24. So 6 minus 1 minus 1. Minus 1, 6, 6. Minus 1. Minus 1, minus 1, 6. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சேம் தான் கிடைக்க போகுது. ஸோ A inverse equal to 1 by determinant of A. Determinant of A என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 1, 2. So 1, 1, 2 into 4 into 6 minus 1 minus 1. Minus 1, 6 minus 1 minus 1 minus 1, 6. So A inverse equal to 1 by 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. So this is the inverse. Next third subdivisionல இந்த 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க. As usual கொடுத்திருக்கிற matrix A ன்னு assign பண்ணிக்கலாம். assign பண்ணதுமே டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட் ஆஃப் A equal to 2 into 4 2s are 8 minus 7 minus 3 into in the row and column விட்ட 3 1 3 2 3 2s are 6 minus 3. Next plus 1 into 7 3s are 21 minus 3 4s are 12. So we'll get 2 into 1 minus 3 into 3 plus 1 into 9. 2 minus 9 plus 9. So we get 2 which is not equal to 0. Therefore A inverse exists. A inverse exists. So A inverse formula என்னது? 1 by determinant of A into adjoint of A. Adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். adjoint of A equal to
ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸை இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2க்கு 4 1 7 2. நெக்ஸ்ட் மைனஸ் 3 1 3 2. நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 4 3 7. டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் இந்த 3க்கு மைனஸ் வரும். 3 1 7 2. 4க்கு 2 1 3 2. மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மறந்துடாதீங்க, இங்கே மைனஸ். ஸோ 2 3 3 7. நெக்ஸ்ட் இந்த 3க்கு ப்ளஸ் 3 1 4 1. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 7க்கு 2 1 3 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த 2க்கு 2 3 3 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 4 2s are 8 minus 7 minus of 3 2s are 6 minus 3. 7 3s are 21 minus 12. 3 2s are 6 minus 7 minus 2 2s are 4 minus 3 minus of 7 2s are 14 minus 9. 3 2s are 3 1s are 3 minus 4 minus 2 minus 3 plus 8 minus 9. So 8 minus 7 1. 6 minus 3 3 இங்கே ஒரு minus, so minus 3. 21 minus 2 9. 6 minus 7 minus 1, already இங்கே ஒரு minus, so plus 1. 4 minus 3 1. 14 minus 9 5. இங்கே minus இருக்கிறதுனால minus 5 minus 1 minus 1, இங்கே ஒரு minus, so plus 1. 8 minus 9 minus 1. டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்? 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. A inverse equal to 1 by determinant of A. Determinant of A என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. So 1 by 2 into கொடுத்துருக்கிற கண்டுபிடிச்சிருக்க adjoint of A. 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. So this is the inverse. Please like, share and subscribe. Thank you.